ஹலோ விஜய் அண்ணா, அன்பான வணக்கம். நம்ம தமிழ்நாட்டோட நிதி நிலைமையை சரி செய்கிறதுக்கும் கடன் அடைகிறதுக்கும் எனக்கு ஒரு யோசனை சொல்லலாமா என்னன்னு தெரியலை. தப்பாக இருந்தால் மன்னிச்சுக்கோங்க. நம்ம தமிழ்நாட்டில் இருக்கிற எம்எல்ஏ, மந்திரி, பெரிய பெரிய தொழிலதிபர்கள், திரையுலகத்தில் இருக்கிறவங்க இவங்கக்கிட்டலாம் பினாமி பேரில் நிறைய சொத்துக்கள் சேர்த்து வச்சுருப்பாங்க. அதில் 50% நீங்கள் வச்சுக்கோங்க, 50% கவர்மெண்ட்டுக்கு கொடுங்க அப்படின்னு சொல்லி நீங்கள் கேளுங்க. அவங்களுக்கான சலுகைகளை நிறையா கொடுக்குறதாகவும் சொல்லுங்கள். உறுதிமொழி கொடுங்க. கொடுத்தீங்க அப்படின்னா அவங்களுக்கு கண்டிப்பாக கொடுக்குறதுக்கு வழி இருக்குது. இதனால் ஒரு பகுதி கடனை நம்மளால் அடைக்க முடியும். ரெண்டாவது, நாங்கள் விவசாயம் பார்க்குறோன்னா விவசாயத்தில் எங்களுக்கு லாபம் கிடைக்கல. அதனால் நாங்கள் எங்களுக்கு கிட்ட இருக்கிற பொருளை வச்சு நாங்கள் மதிப்பு கூட்டி சேல்ஸ் பண்ணுறோம். இதை நாங்கள் அதுக்கு அடுத்த லெவலில் கொண்டு போகணும் அப்படின்னா அமேசான், ஃப்ளிப்கார்ட்டு இந்த மாதிரி லெவலில் போனால் தான் நாங்கள் அதுக்கு அடுத்த லெவல் கொண்டு போக முடியும். இப்போ ஜிஎஸ்டி, ஃபுட் லைசன்ஸ் எல்லாம் நாங்கள் வாங்கி வச்சுருக்கோம். அப்படி இருந்தாலுமே எங்களுக்கு உள்ளே கொண்டு போக முடியலை. எங்ககிட்ட கொடுக்குற பொருட்கள், எங்களோட இருக்கிற விவசாயிகள் எல்லாருமே வயசானவங்க. அவங்களால இதில் எப்படி பண்ணணும்னு தெரியலை. இப்போ நானே இது எப்படி பண்ணணுங்கிறது தெரியலை. யூடியூப்பில் நாங்கள் பார்த்தும் அவங்கக்கிட்ட சொல்லி கொடுக்குறவங்கக்கிட்ட பணம் கட்டியும் அந்த படிப்பை வாங்கியிருக்கேன்னா அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, புட்டு நாங்கள் பண்ண முடியாது, வேறு ஏதாவது பொருளை கொண்டு வாங்க அப்படிங்கிறாங்க. எங்களுக்கு தெரிஞ்ச விவசாயம் தானா, இதை விட்டுட்டு நாங்கள் வேறு ஏதாவது பண்ணுறதுக்கு எப்படி நான் பண்ண முடியாது. அதனால் நீங்கள் எங்களுக்கு இந்த அமேசான், ஃப்ளிப்கார்ட்டு மாதிரி இருக்கிற ஒரு பிளாட்ஃபார்ம் ஏற்படுத்தி கொடுங்க. ஒரு வெப்சைட்டை ஓப்பன் பண்ணி தமிழ்நாட்டு மக்களுக்கு, தமிழ்நாட்டு விவசாயிகள், எங்களை மாதிரி பெண்கள் பார்க்குறதுக்காக, இதுக்கு அடுத்த லெவல் கொண்டு போகிறதுக்காக ஒரு வெப்சைட்டை எங்களுக்கு ஓப்பன் பண்ணி கொடுங்க. ஏன் அப்படின்னா இதில் அமேசான் இந்த மாதிரிலாம் பார்த்தீங்கன்னா மில்லியன் கணக்கில் போகணும். இன்றைக்கி ஆன்லைனில் தான் நிறைய பிஸ்னஸ் நடக்குது. அதனால் மில்லியன் கணக்கில் போகுனா இதில் ஒரு வருமானம் வரும். இதில் நிச்சயமாக நிறைய வருமானம் வரும்னா இதை வச்சியும் கடன் அடைக்கலாம். ஒரு வருமானம் வந்தால் அதை வச்சு ஒரு கடன் அடைக்கலாம்னா. அப்புறம் விவசாயிகளுக்கு இப்போ ஒரு வீட்டில் விவசாயம் பார்க்குறாங்க அப்படின்னா அந்த வீட்டில் படித்த பிள்ளைங்க இருக்கிறாங்க அப்படின்னா அந்த பிள்ளைங்களுக்கு ஒரு கவர்மெண்ட் வேலை கொடுக்குறதா அறிவிங்கண்ணா. இது சாத்தியமாக என்னன்னு தெரியலை. ஆனால் அப்படி சொன்னீங்க அப்படின்னா நம்மளுடைய விவசாய நிலங்கள் விற்க மாட்டாங்க. ரெண்டாவது, விவசாயம் பண்ணுறதுக்கு எல்லாருமே ஆர்வமாக இறங்குவாங்க. விவசாயம் அழியாது. அதனால் ஒரு வேலை கிடைக்கும், நம்ம இடத்த விற்காமல் இருந்தால், நம்ம நிலத்தை விற்காமல் இருந்தால் ஒரு நம்ம பிள்ளைக்கு வேலை கிடைக்கும் அப்படின்னா அதை அவங்க விற்க மாட்டாங்க. அதில் விவசாயம் பார்ப்பாங்க. விவசாயம் அழியாமல் நம்ம காப்பாற்ற முடியும். இது நடைமுறைக்கு கொண்டு வர முடியும்னா இதை செய்யுங்கண்ணா. நன்றிகள்.